வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தின் முதல் பகுதி மற்றும் வாசிக்கலாம். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே பிரைஸ் காட், நமக்கு கர்த்தருடைய பந்தி இது. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். சந்தோஷப்படுகிற வேளை, ஆமென், ஸ்தோத்திரம், பண்டிகையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. பண்டிகையை ஆசரிக்கப்படுகிற நகரமாகிய சீயோனை நோக்கி பாருங்கள். சீயோன் என்பது உன்னதமான தேவன் வாசம் பண்ணுகிற இடம். ஸ்தோத்திர வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். சீயோனில் இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கிருபைகளை தருகிறார், சுகத்தை தருகிறார். அந்த சீயோனாகிய அந்த நகரத்தை நோக்கி பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் நோக்கி பார்க்க வேண்டும்? அதற்குள்ளே ஒரு தேவ பிள்ளை பிரவேசிக்க வேண்டும். அதற்குள்ளே ஒரு தேவ பிள்ளை கடந்து போக வேண்டும். சீயோன் பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணுகிற இடம். ஏன்? நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு வாசம் பண்ணுகிற இடம். ஹல்லேலூயா. அதை நோக்கி பாருங்கள். பண்டிகைகள் ஆசரிக்கப்படுகிற ஆமென் இடத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தில் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது ஆமென் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு நாளிலே முன்னாட்களில் ஆமென் நான் என்ன செய்தேன்? பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து போனேன். எங்கே பண்டிகை ஆசரிக்கப்பட்டது? எருசலேம் பட்டணத்திலே பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து அந்த பண்டிகையை ஆசரிக்கும்படி கடந்து வருவார்கள். களிப்பு உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் ஒரு நாளிலே சந்தோஷப்பட்டு களிகூர்ந்த அந்த தாவீது இந்த நாட்களில் பண்டிகையை ஆசரிக்க முடியாமல் துக்கத்தோடு வேதனையோடு காணப்படுகிறார். அதைத்தான் அவர் இப்பொழுது சொல்லுகிறார், முன்னாட்களில் முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமாய் ஆமென் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த பண்டிகை களிப்பாய் இருக்கிறது? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த பண்டிகை என்பது மகிழ்ச்சியா இருக்கிறது? இன்னைக்கு பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்படுகிற ஆமென் இந்த பண்டிகை கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வந்திருக்கிறார். நாம் எத்தனை பேருக்கு இது சந்தோஷம்? நான் சொல்லுவேன் நினைக்கிறேன், இது பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஆசையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இது சந்தோஷமா இருக்கலாம். எப்படியாவது இதிலிருந்து தப்பி செல்லலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு ஒருவேளை இது துக்கமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் நான் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவர் இதை முடியும் பொழுது தேவ பிள்ளைகள் நமக்குள்ளே ஒரு சீர்திருத்தம் உண்டாகி அவன் இந்த பந்தியை விட்டு எழுதி போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் கூட உங்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் காட். எனக்கு இதில் ஒரு பங்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பண்டிகை என்பது தேவனை ஆராதிப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய பந்தியிலே அவர் சொல்லுகிறார், இது என்னுடைய மெய்யான சரீரமும் இது என்னுடைய இரத்தமுமாய் இருக்கிறது. இதிலே பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். ஒரு தேவ பிள்ளை
மரித்த பிறகு ஆமென் பிரைஸ் லார்ட் உலகத்திலே பூமியிலே மண்ணிலே அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு தேவ பிள்ளை எழும்ப வேண்டுமானால், எழும்பி அந்த சீயோனுக்குள்ளே போக வேண்டுமானால், என் அருமை ஆண்டவர் இயேசு மத்தியவானத்திலே வரும் பொழுது எழும்ப வேண்டுமானால் இந்த போஜனத்திலே, அதாவது இந்த மாம்சத்திலே, இந்த இரத்தத்திலே பங்குள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதை பங்கெடுக்காதவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமென், இதில் உனக்கு பங்கில்லை என்றால் உனக்கு என்னிடத்தில் பங்கில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தை தான் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இதை ஒருவர் அசட்டை பண்ணி போவீர்களானால் நீங்கள் ஆமென் இங்கே இருக்கிற இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நீங்கள் ஒருவேளை சாதாரணமாய் நினைக்கலாம். இதை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையுமே நீங்கள் அசட்டை பண்ணி போகிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு கட்டாயம் உண்டாக வேண்டும். அதனால்தான் நான் உங்களுக்கு முதலாவதே சொன்னேன், இதிலே பானம் பண்ண, இதிலே போஜனம் பண்ண நாங்கள் யாரும் உங்களுக்கு தடையாயிருப்பதில்லை. விசேஷமாய் நான் தடையாயிருப்பதில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து ஆமென் எவைகளை விட வேண்டுமோ அவைகளை விட்டுவிட்டு கர்த்தர் சமூகத்திலே திரும்பி வருவீர்களானால் இந்த நேரத்தில் கூட ஒரு நிமிடம் போதும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அந்த இரத்தத்துக்கு ஒரு சபை அல்லது ஒரு தேவ பிள்ளை உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் இன்றைக்கே கர்த்தர் உங்கள் ஆமென் பாவங்களை இரத்தாம்பரத்தை போல சிவப்பாய் இருக்கிற பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி பச்சை போல உறைந்த மலையை காட்டிலும் வெண்மையான ஒரு நிலையிலே நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்தம் பண்ண என் ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆமென் பண்டிகையை ஆசரிக்க வேண்டுமானால் சில காரியங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பண்டிகை எல்லாருக்கும் இல்லை. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டுமானால், இந்த பண்டிகையிலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டுமானால், சபை பங்கெடுக்க வேண்டுமானால், ஆமென், இது எல்லாருக்கும் அல்ல, சில காரியங்களை செய்து தான் பங்கெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிளிலே பல காரியங்கள் உண்டு. நேரத்தின் அருமை கருதி ஒன்றிரண்டு காரியங்களை சுருக்கமாய் சொல்லுகிறேன். நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு உணர்வின் ஆவியை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பண்டிகை நாட்களிலே ஆமென் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதை ஆசரிக்க ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். மத்தேயு 27:15. காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் அவன் தேசாதிபதிக்கு பழக்கமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக் கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்ல வருகிற காரியம், அவன் பண்டிகை ஆசரிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே எந்த பாவம் அடிமையாக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த பாவ கட்டுகள், அந்த அக்கிரமத்தின் கட்டுகள் நம்மை விட்டு அவை அதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பண்டிகை நாளிலே நமக்குள்ளே காணப்படுகிற பாவம், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பாவம், சோதரம், அவை குற்றம் செய்தவர்களை சிறைச்சாலையிலே அடிமையாய் வைத்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனை
அவன் விடுதலையாக்குவது ஒருவரை, அவர்களில் ஒருவரை பண்டிகை தோறும் என்ன செய்வார்கள்? விடுதலையாக்குகிறது தேசாதிபதிக்கு வழக்கம். இன்றைக்கு சபைக்கு சொல்லுகிறேன், இந்த பண்டிகையை ஆசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு வழக்கத்தை ஆண்டவர் தருகிறார். நம்மை காணப்படுகிற பாவ கட்டுகள், நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பலவீன கட்டுகள், நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற மாம்ச சுபாவங்கள், மாம்ச கிரியைகளை இன்று அவைகளில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கும்படி வருகிறோம், கர்த்தருடைய பண்டிகையை ஆசரிக்க வருகிறோம். எத்தனை பேர் அந்த பண்டிகை உங்களுக்கு ஆனந்த களிப்பாய் மாறுகிறது? இந்த இடத்திலே சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, சபை முழுவதும் கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது சிலரால் ஆராதிக்க முடியவில்லை என்றால் உங்களுக்குள்ளே நான் சொல்லுகிறேன், அவை சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, களிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒன்றிலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அந்த கட்டை தேவன் அறுக்க விரும்புகிறார். அதை அறுக்க விரும்புகிற தேவன் சும்மா அறுக்க மாட்டார். அவன் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ, தேவ பிள்ளையை தெளிவாய் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களில் யார் யார் நீங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கட்டை அல்லது அந்த பாவத்தை, அந்த பாவ சுபாவத்தை, ஜென்ம கிரியைகளை நீங்கள் அவைகளை விட வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? விடுதலையாக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தெளிவாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அவை இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த பாவம், இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த சில கிரியைகள், இதுவரைக்கும் பின்தொடர்ந்து வந்த கோபம், இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த எரிச்சல், இதுவரைக்கும் தொடர்ந்து வந்த கீழ்ப்படியாமையின் சுபாவங்கள், இவைகளில் இந்த பண்டிகை நாளில் தேவ பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்டிகை தோறும் அவன் அடிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவரில் ஒருவரை விடுதலையாக்குவது தேசாதிபதிக்கு ஆமென் விருப்பமாயிருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இத்தனை நாட்களும் எப்படி இல்லாமோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஏசாயா 58:6, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போட்டுகிறதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இதிலே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒன்றை சொல்லுகிறேன், அக்கிரமத்தின் கட்டுகளை அறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எது அக்கிரமம்? கிரமத்திற்கு மிஞ்சினது அக்கிரமம். பிரைஸ் தி லார்ட். கிரமம் என்பது என்ன? அவரவர் தகுதிக்கேற்ற காரியங்கள் கிரமம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ரட்சிக்கப்படாத ஒருவரோடு என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாத ஐக்கியங்கள் வைத்திருக்க கூடாது. ஸ்தோத்திரம். அது யாரா இருந்தாலும் சரி. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்படாத உலக மனிதனோடு ஐக்கியம் வைக்க கூடாது. அதனால நான் பேசக்கூடாதா? அவர்களோடு பழகக்கூடாதா? பழகலாம், பேசலாம், நடக்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் அவர்களில் இருப்பதை ஒருவர் என்ன செய்யக்கூடாது? தனக்கென்று தெரிந்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேன், எத்தனையோ ஆண்டுகளாயிற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆனால் இன்றைக்கும் அவன் எந்த ஒரு மனிதனையும் கிறிஸ்துவனை நடத்த நம்மால் முடியவில்லை. ஆனால் அவர்களுடைய பாதையிலே போய் கொண்டிருக்கிறோம். இது அக்கிரமம். ஹல்லேலூயா. பைபிளை சுருக்கத்தில் சொல்வதானால், லேவியராகம புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே 2 மனிதர்களை, 2 பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது, 2 வாலிபர்களை குறித்து சொல்லப்படுகிறது. நாதாப், அபியூ என்று சொல்லப்படுகிற 2 வாலிபர்கள். இந்த 2 வாலிபர்களும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு அக்கிரமம் செய்தார்கள். என்ன? அவன் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து
அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அவை சபை, தேவாலயம், கர்த்தருடைய பண்டிகை ஆசரிக்கிற இடம் பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த சபை, அந்த தேவாலயத்திலே ஆராதனைகளிலே சில ஒழுங்குகள். இன்றைக்கு பிரைஸ் லார்ட், யாரை பிரியப்படுத்தும்படி ஆராதிக்கிறோம்? கர்த்தரை பிரியப்படுத்தும்படியா, இல்லை ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியா, இல்லை மனிதனை பிரியப்படுத்தும்படியா? யாரை பிரியப்படுத்தும்படி வாழ்கிறோம்? நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அக்கினி ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய சமூகத்திலே ஏதோ கடமைக்காக வந்துவிட்டு போகிறோமே. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து கேட்கிறேன், இத்தனை ஆண்டு இந்த சபைக்குள்ளே வந்தோமே, ஏன் இன்னும் கர்த்தருடைய அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை? ஸ்தோத்திரம். அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டுகளாகிவிட்டது, 10 ஆண்டு 20 ஆண்டு ஆகிவிட்டது. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாத நாட்கள் இருந்த அதே சுபாவம், அதே கிரியை, அதே வாழ்க்கை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன மாற்றம்? பண்டிகை ஆசரிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையிலே ஒரு தெய்வீக மகிமை வெளிப்பட வேண்டும். அந்த மகிமைக்குள்ளே தேவ பிள்ளைகள் நிரம்பி இருக்க வேண்டும். அந்த மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளே ஒரு தேவ பிள்ளை களிகூற வேண்டும். ஹல்லேலூயா. இன்று இப்படி சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதிக்கிற இடத்தில் வந்த பிறகும் அவன் நம்முடைய வீடுகளில் இருக்கிற கவலை, வீட்டு கவலை, பலவீனத்தின் கவலை, குடும்ப கவலை, இதைத்தான் உள்ளத்துல வச்சு கொண்டுதான் இருக்கிறோம் என்றால், இது ஆராதனை ஸ்தலம், பண்டிகை ஸ்தலம். பண்டிகை நமக்கு எப்படி ஆனந்தத்தை கொண்டு வரும்? ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், விட வேண்டியதை விட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் இப்படி அவன் ஸ்தோத்திரம் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:35. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். ஹல்லேலூயா. மன்னிப்பின் மேன்மை யாரையும் உதாரணமா எடுத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் செய்த குற்றம், நான் செய்த குறையின் பாவத்திற்காக ஆண்டவர் என்னை மன்னித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சொல்லுகிறோம், நான் மன்னிச்சிட்டேன் பிரதர், நான் மன்னிச்சிட்டேன் சிஸ்டர். தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். நான் இப்படி கேட்கிறேன், வெளியில பேசல, சபைக்குள்ள சொல்றேன். எத்தனை பேர் இன்றைக்கும் அவை நம்மோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோடு அன்போடு ஐக்கியத்தோடு இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலருக்கு இன்னார் பக்கத்தில் உட்கார மாட்டேன். ஸ்தோத்திரம். இன்னார் இந்த சீட்னா நான் அதுக்கு ஆப்போசிட் சீட். இடம் பிடிச்சு உட்கார்ந்தீங்களா? திருந்தணும். ஹல்லேலூயா. இன்னும் மன்னிப்பு வரல. சொந்த சகோதர ஒரே சபையில் இருக்கிறோம். நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். நமக்குள்ளே பிரிவினைகள், நமக்குள்ளே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் விட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்குவது தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மன்னிக்கிறோம். நான் மன்னிச்சிட்டேன். ஒரே வார்த்தை, நான் மன்னிச்சிட்டேன். நம்ம மன்னிப்பு எப்படி தெரியுமா? ஆண்டவருக்கும் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கும் மனுஷர்களுக்கு நான் மன்னிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமென். எல்லாரையும் சொல்லல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஞாபகத்துல கொண்டு வருகிறபடி நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் மன்னிக்கிறது நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து விடுவார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து விடுவார். மனுஷன் மன்னிக்கிறது எப்படி தெரியுமா? ஆமென். மன்னித்து மறைத்து வைப்போம். மறைத்து உண்டா இல்லையா? ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து விடுவார். ஆனா மனுஷர்களாய் நாமோ உன்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு மறைத்து வைப்போம். தக்க தருணத்தில் எடுத்து நீ இன்னார் தானே பேசுறோமா? பிரைஸ்லா. எத்தனை வருஷம் ஆச்சு? பிரைஸ்லா. அந்த தப்ப பண்ணினவங்க செத்து போய் இருப்பாங்க. பிள்ளைகள் இன்னைக்கு நான்
மன்னிச்சுட்டேன் பெந்தேகோஸ்து சொல்லி சபைக்குள்ள இருந்துகிட்டு பல வருடங்கள் தாண்டி நீ அப்படி அன்னைக்கு செய்தவன் தானே எடுத்து காண்பீர்களே. இதைத்தான் சொல்கிறேன். ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய பாவத்தை மன்னித்து மறக்கிறவர். மனுஷர்களோ பாவத்தை மன்னித்தேன் என்று சொல்லி மறைத்து வைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ மன்னிக்காவிட்டால், நீ அதை மறக்காவிட்டால் பரம பிதாவும் உனக்கு அப்படியே செய்வார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. முதலாவது, பண்டிகை ஆசரிக்க வேண்டிய பிள்ளை சுபாவங்களிலே அவன் பழைய பாவ கிரியைகளை விட்டு அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லுகிறேன் இன்றைக்கு. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஒரு தேவ பிள்ளை ஆமென் ஸ்தோத்திரம் பண்டிகை ஆசரிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? சகரியாவின் புஸ்தகம், சகரியா 3வது அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, பண்டிகை ஆசரிக்கிற ஒரு தேவ பிள்ளை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? பாவ கட்டுகளில் இருந்து விடுதலையாக வேண்டும். இரண்டாவது, ஆமென் ஸ்தோத்திரம், சிறந்த வஸ்திரம் தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த வஸ்திரத்தை கலற்றணும், எந்த வஸ்திரத்தை உடுத்தணும், ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். எனக்கு என்ன செய்கிறோம்? ஸ்தோத்திரம், பழைய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு பழைய காரியத்தை செய்து கொண்டு நான் இப்படித்தான் இருப்பேன். என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை, நீங்க என்ன பேசினாலும் எனக்கு குழப்பம் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பண்டிகையை ஆசரிக்கிற நீ, பண்டிகையை ஆசரிக்கிற ஒரு தேவ பிள்ளை அந்த அழுக்கு வஸ்திரத்தை கழற்ற வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மேன்மையான சிறந்த வஸ்திரத்தை உடுத்த வேண்டும். அந்த வஸ்திரத்தை ஆண்டவர் நமக்கு உடுத்த ஆயத்தம். அதை உடுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிற வேளையிலே பழைய அழுக்கு வஸ்திரத்தை கழற்ற நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதாரணத்திற்காக புரிந்து கொள்ளும்படி சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளை, ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசித்தீர்களானால் ஸ்தோத்திரம், அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்தீர்கள். ஆதியாகமம் 41:42. ஆமென். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து போதும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்புக்கு அவன் மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன மெல்லிய வஸ்திரம்? அதற்கு முன்னால் நீங்கள் பார்த்தால், அந்த யோசேப்பின் சம்பவத்தை பார்த்தால், அவன் பிறந்த நாளிலே அவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. வாலிபனாக இருக்கும் பொழுது தகப்பன் ஒரு வஸ்திரம் கொடுத்தார். அது என்ன வஸ்திரம்? பலவர்ணமான அங்கி வஸ்திரம். ஹல்லேலூயா, அழகான வஸ்திரம். இது உலகம் நேசிக்கிற வஸ்திரம். தெளிவாய் புரிந்து கொள்ள, வசனத்துக்குள்ளே எல்லாத்தையும் விளக்கி சொல்ல எனக்கு நேரம் கிடைக்கல. ஸ்தோத்திரம். இது உலகம் ஒரு தேவ பிள்ளைக்கு தருகிற வஸ்திரம் பலவர்ண அங்கி. ஹல்லேலூயா. இந்த அங்கியை போட்டுட்டு, இந்த வஸ்திரத்தை போட்டுட்டு ஒரு வாலிபனாகிலும் ஒரு வாலிப பிள்ளையானாலும் சபையானாலும் யாரானாலும் நீங்க வெளியே போகும் பொழுது உலக மனுஷன் பார்க்கிறதுக்கு ஆகான்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட வஸ்திரங்களை பார்த்துதான் கேட்கிறாங்க, அக்கா இந்த துணி நீங்க எங்க எடுத்தீங்கன்னு கேட்கிறீங்க. ஹல்லேலூயா. எந்த கடையில வாங்குறீங்கன்னு கேட்கிறீங்க. இது கண்களின் கவர்ச்சியை கிளப்புகிற ஒரு வஸ்திரம். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வந்தது இந்த பலவர்ண அங்கி. ஸ்தோத்திரம்.
ஹalleluya ஹalleluya. இந்த கையில்லாத அங்கி, இந்த கிழித்து போடப்பட்ட மாடர்ன் ட்ரெஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வஸ்திரத்தை ஒரு நாளிலே யார் கலந்துனாங்க தெரியுமா? சொந்த சகோதரனை கலத்திட்டாங்க. ஹalleluya. நீ விரும்பி அணிவ பலவர்ண அங்கி, ஆனா சொந்த சகோதரனை நான் இப்படி சொல்லுகிறேன், ஆமென் பிரைஸ் தி லார்ட். நான் யார் தெரியுமா என்று கையையும் நெஞ்சையும் விரித்தவர்கள் ஒரு நாளிலே 2 அடி பெட்டிக்குள்ளே அடங்க வேண்டிய நாள் வரும். அன்றைக்கு நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ விரும்பி உடுத்திருக்கிறது எத்தனையும் ஒவ்வொன்றாய் கலற்றுவார்கள் உன் சொந்தங்களே. ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு பெருமையா பேசுறே இல்ல, இன்னும் பெருமையாய் சொல்ற இல்ல. என்ன பாத்தியா, என் அந்தஸ்து என்ன, என் படிப்பு என்ன, என் பெருமை என்ன, என் டிரஸ்னுடைய விலை என்ன தெரியுமா, நான் போட்டிருக்கிற நகையின் விலை என்ன தெரியுமா, மதிப்பு என்ன தெரியுமா, என் குடும்ப குல கோத்திரம் என்ன என்று தெரியுமா கேட்கிறாய் அல்லவா? இது அத்தனையும் ஒரு சொந்தங்களாலே ஒரு நாள் கலற்றப்படும். இப்பொழுது பலவர் தான் அங்கே கலற்றி போட்டார்கள். இப்பொழுது அடுத்ததாக இவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, அடிமையின் வஸ்திரம். அடிமையின் வஸ்திரத்தை அவன் உடுத்திக் கொண்டு இவனிடத்திலே ஒரு நாள் அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் வந்தது, அந்த அடிமையின் வஸ்திரத்தை ஒரு ஸ்திரீயே, ஒரு மனுஷியே உரிந்து போட்டார். ஹalleluya ஹalleluya. இப்ப பாத்துக்கிடுங்க, அவன் மனுஷன் கொடுக்கிறத எல்லாத்தையும் மனுஷனை என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், ஒவ்வொன்றாய் கலச்சி கொண்டே இருக்கிறான். ஸ்தோத்திரம். இப்போ அடிமையின் வஸ்திரம் கலற்றப்பட்டது, இன்னொரு வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன வஸ்திரம்? சிறைச்சாலையின் வஸ்திரம், கைதியின் வஸ்திரம். ஹalleluya. இப்படியாய் படிப்படியாய் வஸ்திரங்கள் மாறுகிறது. மனிதன் கொடுக்கிற வஸ்திரங்களை மனிதன் கலச்சி 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 நிர்மாணமாக்க பார்க்கிறான். ஆனால் கடைசியிலே அந்த யோசேப்புக்கு உள்ளே போனாய் நிறைய சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் யோசேப்புக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது, ராஜ வஸ்திரம் என்று சொல்லுகிறேன். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் அந்த வஸ்திரத்தை அவன் உடுத்த விரும்புகிறீர்கள்? பண்டிகை ஆசரிக்கிற தேவ பிள்ளையே, பண்டிகை ஆசரிக்கும்படி ஆனந்த களிப்போடும் துதியோடும் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வஸ்திரம் எங்கே இருக்கிறது, எந்த நிலைமையில் இருக்கிறது? அடுத்த வஸ்திரத்தை கழற்றி போடுங்கள், அவனுக்கு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்துங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. இந்த மெல்லிய வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மெல்லிய வஸ்திரம் என்பது ஒரு மனிதனுடைய நீதிகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நீ செய்கிற நீதி, சபை செய்கிற நீதிகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் வஸ்திரங்களாய் மெல்லிய வஸ்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹalleluya. எது நீதி, எது நீதி? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ ஒரு வார்த்தையை மட்டும் கேட்கிறேன், நிச்சயம் நீங்க துக்கப்படுவீங்க, வேதனைப்படுவீங்க, ஆனாலும் கேட்காமல் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். நம்ம சபையில பிரைஸ் தி லார்ட் ஆராதனை நேரம் என்பது எத்தனை மணி, எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை மணி என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஹalleluya. ஸ்தோத்திரம். 9 மணிக்கு ஆராதனை. எத்தனை பேர் 9 மணிக்கு உள்ள வந்தோம்? பிரைஸ் தி லார்ட். பண்டிகை ஆசரிக்க வந்தோம் அல்லவா? ஸ்தோத்திரம். 9 மணி ஆராதனைக்கு எத்தனை பேர் தாமதமாய் வந்தீர்கள்? யாரும் கை தூக்க வேண்டாம், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். ஹalleluya. ஆமென். நாம் சீர்பட வேண்டிய காரியங்கள், நாம் பிரைஸ் தி லார்ட் விட்டுவிட வேண்டிய காரியங்கள், பண்டிகை ஆசரிக்க வேண்டிய பிள்ளைகள் அவன் எப்படி ஆசரிக்க வேண்டும்? நேரம் தவறாமை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த சபையில் அது இல்லை. ஸ்தோத்திரம். சிலர் கரெக்டா பண்றீங்க, ஆனா சிலருடைய வாழ்க்கையில் அது இல்லையே. ஏன்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஹalleluya ஹalleluya. அவன் பண்டிகை ஆசரிப்பது என்பது இந்த நேரம் தவறுதலை குறித்து அவன் ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை அவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எரேமியா 46:17 தானே? எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பாழாக்கப்பட்டால் அவனுக்கு குறித்த காலம் முடிந்ததென்று அங்கே சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். ஹalleluya. இங்க இருப்பதை பார்க்கலாம்.
ஆமென். யாராவது மலையாள பைபிள் இருக்கா? மலையாள பைபிள் ஸ்தோத்திரம். பிள்ளைங்க இல்லையோ? ஸ்தோத்திரம். மலையாள பைபிள்ல எரேமியா 46 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்பீர்களானால் இருக்கா? இருக்கா? வாசிங்க. எரேமியா 46:17. இதுவும் ஒரு கட்டுதான். பிரைஸ் தி ஹல்லேலூயா. சோதனை என்ன எடுக்கல. சமயம் தெற்றி வருந்தவன். அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிங்க 16. மிஸ்ரயின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விலாசம் என்னும் அடுத்து விநாசம் என்னும் சமயம் தெற்றி வருந்தவன் என்னும் பெயர் பரவி. ஹல்லேலூயா. சமயம் தெற்றி வருந்தவன். ஸ்தோத்திரம். மலையாள பைபிள்ல தெளிவாக அந்த வார்த்தை இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தைக்காகவே ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த டிரான்ஸ்லேஷன் பார்க்க வேண்டும் என்று இங்கிலீஷ் பைபிள்ல இருந்து மலையாளத்துக்கு போய் தமிழ்ல இருந்து மலையாளம் போய் அப்படி கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பார்வோனுக்கு தான் அந்த பெயர். யாரு? சமயம் தெற்றி வருந்தவன். யார் அது? நேரம் தவறி வருகிறவர்கள். யாரு? நம்ம யாரு? சோத்ரா. ஹல்லேலூயா. தெளிவாய் தேவ பிள்ளைகள், பண்டிகை ஆசரிக்கிற பிள்ளைகள், இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். நாம் சமயம் தெற்றி வருகிறவர்களாய், சமயம் தாண்டி வருகிறவர்களாய் அல்ல, சமயத்திற்கு முன்னமே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்க கடந்து போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் மத்தேயு 22வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தேவ பிள்ளைக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. வாசிக்க வேண்டாம். மத்தேயு 22:11. ஆமென். சரி வாசிங்க. ஆதலால் இல்லையே விருந்தாளிகளை பார்க்கும்படி கல்யாண வஸ்திரம் தரிக்கிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்கே ஒன்றை சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படி வருகிற பிள்ளைகள், பண்டிகை ஆசரிக்கும்படி வருகிற பிள்ளைகள், வெள்ளிய வஸ்திரம் தரித்தவர்களாய், கல்யாண வஸ்திரம் தரித்தவர்களாய், ஆமென், பண்டிகை வஸ்திரத்தை தரித்தவர்களாய் தேவ சமூகத்திலே கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவன் நேர வேகமாய் போகிறது. வார்த்தைகளை சுருக்கும்படி விரும்புகிறேன். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், பண்டிகை ஆசரிக்கிற பிள்ளைகள் நம்முடைய பாவ கட்டுகளை விட்டு வெளியே வர வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அழுக்கு வஸ்திரங்களை கழற்றி வீசிவிட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற பண்டிகை வஸ்திரங்களை, வெள்ளிய வஸ்திரங்களை, கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய் பண்டிகை ஆசரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபித்து வாசிக்கையில் ஒப்பு கொடுக்கப்பட விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 5:8. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, ஆமென், துர்க்குணம் பொல்லாப்பு என்று புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். ஹல்லேலூயா. எது புளித்தமா? எது புளித்தமா? பிரைஸ் தி லார்ட். பழைய சுபாவங்கள், பழைய கிரியைகள், பழைய ஜீவியம். பிரைஸ் தி லார்ட். அது புளித்தமா? நம்முடைய வாழ்க்கையிலே புளித்த மாவு அல்ல, புளிக்காத மாவு, புதிய கிருபைகள், புதிய சுபாவங்கள், ஒரு மாற்றம் வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்கே நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை நமக்கு விரோதமா பேசினா
ஸ்தோத்திரம் எங்கிருந்து வருகிறது தெரியல. கோபம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சட்டார் பட்டார்னு என்னென்னமோ பேசுகிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னும் அந்த கோபத்தில் அந்த பழைய சுபாவம் கேட்டா சொல்லுவாங்க, பிரைஸ் இது என்னுடைய ஜென்ம சுபாவம், அது மாறாது. அது ஒரு பெருமை. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஸ்தோத்திரம். அங்கே காலையில் 4 மணிக்கு எழுப்பி ஜெபம் பண்ண வேண்டும். பிரைஸ் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஸ்தோத்திரம். அந்த இடத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் பைபிள் காலேஜ் பயின்று கொண்டிருந்த ஒரு மாணவன் பிரைஸ் எங்களோடு கூட அந்த இடத்திலே வந்திருந்தார். 4 மணிக்கு அவரை தட்டுன்னு தட்டி 5 மணிக்கு தட்டினால் அவர் எழும்பல. பிரைஸ் லேட்டா எழுப்புறாரு. எழுப்பி அவர் என்னோடு கூட பேசுற ஒரு வார்த்தை எனக்கு அப்படியே பழகி போச்சு பிரதர். ஹalleluya. எங்க வந்திருக்கிறோம்? பிரைஸ் தேவனை ஆராதிக்க கர்த்தருடைய ஊழியத்தின் பகுதியிலே வந்திருக்கிறோம். ஆனா என்ன சொல்றோம்? எனக்கு அது பழகி போச்சு, இன்னும் மாறலையே. பழைய கோபம் இன்னைக்கு இருக்குதானே? பிரைஸ் ஆமென். ஒரு ஆள் சிரித்துட்டு பேசினா இல்ல தப்பா தான் பேசிட்டாங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம், பண்டிகை ஆசரிக்கிற பிள்ளைகள் நாம், பிரைஸ் எப்படி இருக்கணும்? ஒரு அன்பின் வார்த்தை சொல்ல வேண்டாமா? அன்போடு அவர்களை பார்க்க வேண்டாமா? எதுக்கு எடுத்தாலும் கோபம், எரிச்சல். பிரைஸ் ஹalleluya. ஆண்டவர் மோசேயிடத்துல ஒண்ணா சொன்னார் பாருங்க. ஆமென். ஒரு சகோதரன் உனக்கு எதிராக வருகிறான், உன்னை பார்க்கும்போது அவனுடைய உள்ளம் துக்கப்படும். அப்படியா? உன்னுடைய உள்ளம் எல்லாத்துக்கும் ஆபாசாமி. ஹalleluya. அவரை பார்க்கும்போது உன் உள்ளம் மகிழும், களிகூரும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நம்மில் அநேகரை அவன் எதிர்ப்பு இன்னொருவர் பார்க்கும்போது எத்தனை பேர் என்ன பார்த்து மகிழ்றீங்க? ஹalleluya. என்னை பார்த்து நீங்க மகிழலைன்னா இன்னும் என்கிட்ட என்ன இருக்கு? ஸ்தோத்திரம். ஹalleluya. மாற வேண்டாத காரியம், மாறக்கூடிய காரியங்கள் மாறாம உள்ள இருக்கு. உங்களை பார்த்து ஒருத்தன் மகிழல, ஸ்தோத்திரம், சரியே என் கண்ணு முன்னாடி வாலாம் அப்படின்னு சொல்லி முகத்தை திருப்பிட்டு ஒளிச்சு கூட பார்க்கறாங்களா? ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவ பிள்ளைகளை இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னும் நீ மனம் திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். ஹalleluya. வசனம் சொல்லுகிறது ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஸ்தலத்திலே போக்கு வரவு செய்த பாவிகள் என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வெள்ளை வெள்ளை நாம் உடுத்தி இருக்கிறோம். சபை கர்த்தரை தான் ஆராதிக்கிறது. ஆனால் இன்னும் சபையிலே அந்த பழைய சுபாவத்தோடு, அந்த பழைய கிரியைகளோடு எதையும் விட்டு விடாமல் கர்த்தரை ஆராதிக்க விருப்பமற்றவர்களாய், மனமற்றவர்களாய், பழைய புளித்த மாவோடு காணப்படுவீர்களானால் கர்த்தர் அந்த வேளையிலே பேசினார். அவரை விட்டு விடும்படி விரும்புகிறார், விட்டு விடும்படி சொல்லுகிறார். தேவ பிள்ளை அநேக காரியங்கள் சொல்லலாம். ஒரு தேவ பிள்ளை ஆமை பிடிச்சா பண்டிகை ஆசரிக்கிற தேவ பிள்ளை போன வழியே திரும்பி வரக்கூடாது என்று கூட வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. பண்டிகை ஆசரிக்க கிழக்கு வாசல் வழி உள்ளே போனால் வடக்கு வாசல் வழி வெளியே போகணும், வடக்கு வாசல் வழி உள்ளே போனால் கிழக்கு வாசல் வழி வெளியே போகணும். பைபிள்ல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப போனதெல்லாம் விடணும். பிரைஸ் தி லார்ட். திரும்பி போகும்போது புதிய வழி, புதிய ஆத்மா, புதிய ஜீவன், புதிய சந்தோஷம், புதிய மகிழ்ச்சி. பிரைஸ் தி லார்ட். என்னதான் எவ்வளவுதான் எத்தனைதான் கூட்டத்தோடு கூட்டம் கையடிச்சாலும் அவன் 12 மணிக்கு ஆராதனை முடிச்சு போகும் பொழுது அவன் பழைய குருடி கதவை தரடி இருக்கிறோமா? ஹalleluya. விட முடியல, விட முடியல. எத்தனை வருஷம் ஆராதிக்கிறோம், எத்தனை ஆண்டுகளாய் பண்டிகை ஆசரிக்கிறோம். இன்னும் அதே சுபாவத்தில், அதே கிரியை, அதே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட ஆமென் பிரைஸ் தி லார்ட் களிப்போடு சந்தோஷத்தோடு கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹalleluya. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களே முழங்கால் படியிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.